அப்படி என்ன செய்து விட்டார் சுந்தரர்? பெருமான் இப்படி ஓடி ஓடி கேட்டதையெல்லாம் செய்தது மட்டுமல்லாது, கேட்டது கெட்டதாக இருந்தாலும் அதன் காரணத்திற்காக இவருக்கு ஒரு பெயர் கூட கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு ஓடி ஓடி சுந்தரரை காக்க வேண்டிய அவசியம் என்ன பெருமானுக்கு? இந்த இருவருடைய உறவின் நட்பையும் பாருங்கள். மொத்த கதையையும் படித்தால் தான் அது புரியும். ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து அமிர்தம் எடுப்பதற்காக கடலை கடைகிறார்கள். அப்போது விஷம் வெளிப்படுகிறது. கடைவதற்காக உபயோகப்படுத்திய பாம்பு விஷத்தை கக்குகிறது. வாசுகி விஷத்தை கக்குகிறது. அந்த விஷத்தை பார்த்த உடனே அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டார்கள். பிரச்சனை வந்த உடனே ஓடி போற கும்பல். பிரம்மா விஷ்ணு எல்லாம் கூட ஓடி போயிட்டார்கள். இந்த விஷத்திலிருந்து பூமியை காக்க வேண்டிய பொறுப்புடைய எம்பெருமான் அமர்ந்து இருக்கின்றார். மீதி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை பக்கத்துல. அந்த சூழலிலும் தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு எம்பெருமான் இருக்க ஒரு தீங்கும் வராது என்கின்ற ஸ்ரத்தையோடு உடன் நின்றவர் ஆலால சுந்தரர். ஐயா, உண்மையிலேயே பிரச்சனை வந்தா மாதிரியும் எல்லாமே அழிஞ்சு போயிருமோன்ற பயத்தையும் உருவாக்கி அந்த சூழ்நிலையை காட்டினாதான் யார் யார் ஆலால சுந்தரர் அப்படின்னு நமக்கே தெரிய வருங்கய்யா.